முதலமைச்சர் என்ன சொன்னாரு? ரொம்ப நாள் கழிச்சு நேரில் சந்திச்சிருக்கீங்க, முதலமைச்சர் எதுவும் சொன்னாரா? இல்லை, அது இல்லாத அன்பான விசாரிப்பு தான். இப்போ வீட்டில் எல்லாம் எப்படி இருக்காங்க, அம்மா ஊரில் எப்படி இருக்காங்க, இதுதான் நாங்கள் எப்படி பேசிக்கிறோம். இது அரசியல் கொள்கை நிலைப்பாடுகளை தாண்டி ஒரு உறவுன்னு ஒன்று இருக்குல்ல, இப்போ உங்களுக்கு புரியுதுன்னு நினைக்கிறேன். இப்போ அழகிரியை நான் அண்ணன் தான் கூப்பிடுவேன், அவர் என்னை பொடவடன்னு செல்லம்மா தான் கூப்பிடுவாங்க. தயாளம்மாவும் அம்மான்னு தான் நான் கூப்பிடுவேன். அப்படி இருக்கும்போது உங்களுக்கு தெரியுது என்னென்ன கொள்கை நிலைப்பாடுகள், அரசியல் நிலைப்பாடு, பாதை பயணம்லாம் வெவ்வேறு இருந்தாலும் பாசம்ங்கிறது ஒன்று தானே. அந்த அடிப்படையில் தான் நான் ஒரு தடவை இந்த நீண்ட நேரம் வெயிலில் பசியோடு நின்றபோது மயங்கி விழுந்துட்டேன். அப்போ எனக்கு உடனே அழைச்சி உடம்பை கவனமாக பார்த்துக்கிறது இல்லையா, எப்படியா இருக்கிறதுன்னு அன்பாக விசாரித்தேன். அதுக்கப்புறம் அப்பா ஆமாம், அதுக்கப்புறம் அப்பா இறந்து போனதுக்கு எடுத்து பேசி நான்